ஹலோ டாக்டர், ரொம்ப நாளாக எனக்கு ஒரு சந்தேகம் உங்ககிட்ட கேட்கலாமா? ஹாய், ஹலோ, சொல்லுங்கள். இல்லை, குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ தடுப்பூசி போட்டால் காய்ச்சல் ஏன் வருது? வாவ், ஃபென்டாஸ்டிக் கொஷின். அதாவது நம்ம வேக்சினேஷன் அப்படின்றது நோய் காஸ் பண்ணுற பாக்டீரியா அல்லது வைரஸை அதனுடைய வீரியத்தன்மையை கம்மி பண்ணி இன்ஜெக்ஷனாக நம்ம செலுத்தும் பொழுது உடம்பு அதை ஃபாரின் சப்ஸ்டன்ஸ்ன்னு ரெகக்னைஸ் பண்ணி உடம்புல சில கெமிக்கல் ப்ராசஸை ட்ரிகர் பண்ணும். இதை இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இதை இன்ஃப்ளமேஷன் அப்படின்னும் சொல்லுவோம். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கெமிக்கல்ஸ் எஸ்பெஷலி பைரோஜென்ஸ் அப்படின்னு சில கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, உடம்புல பாடியோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும். இது ஒரு வே ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா டெம்பரேச்சர் கூட்டும் போது நிறைய பாக்டீரியா வைரஸோட மல்டிப்ளிகேஷனை கண்டெயின் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அந்த கிருமிக்கு எதிர்ப்பாக உற்பத்தி ஆகிற அந்த பைரோஜென்ஸ்னால தான் நமக்கு உடம்புல ஃபீவர் ஏற்படுது. அதே மாதிரி தடுப்பூசி போடுற இடத்துல சில நேரங்களில் இன்ஃப்ளமேஷன் அப்படின்ற அந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால தான் வீக்கமும் வருது. ஓ, அப்போ ஃபீவர் வர்றது வேக்சினால் இல்லையா, நம்ம பாடியோட இம்யூன் ரெஸ்பான்ஸ்னாலன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? சரியாக சொன்னீங்க. பட் இந்த ஃபீவர்னால் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் இருக்கே, இதை நான் அவாய்டே பண்ண முடியாதுங்களா? ஸோ இந்த ஃபீவர்ன்ற ரெஸ்பான்ஸ் எல்லா தடுப்பூசிகளுக்கும் வர்றதில்ல, ஒரு சில தடுப்பூசிகளுக்கு தான் வரும். அப்படியே வந்தாலுமே இதுக்கு நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இது ஒரு டிரான்சியண்ட்டான ஒரு ரெஸ்பான்ஸ் தான். ஓரிரு நாளில் கம்ப்ளீட்டாக சரியாயிடும். ஸோ அதனால் இதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை. அப்போது தடுப்பூசினால் வரக்கூடிய ஃபீவர் தன்னாலேயே சரியாயிடும் சொல்கிறீங்க, அப்படி தானே? எஸ், சரியாக சொன்னீங்க. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன். இதை எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். தேங்க்ஸ் அ லாட். பாய், டேக் கேர்.